இல்ல அவர் ஏமாளியாகவே ஒரு விவசாயி இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த சமூகம் காரணம், நீங்க காரணம். ஏன் ஜல்லிக்கட்டு தான் போராடிக்கல? விவசாயிகளுக்கு நியாயமான விலை கூடியா? விவசாய சங்கம் போராடும், அவன் செத்து போயிடுவான். அடுத்த தலைமுறைக்கு போராட ஆள் இல்ல. அவனே காவேரிக்கு போராடுவான், விலைக்கு போராடுவான், எல்லாத்துக்கும் போராடுவான். அப்ப நீங்களா என்ன வேடிக்கை பாத்தீங்களா? ஆனா பொங்கல் மட்டும் கொண்டாட்டம். அது பொங்கல் பரிசு வேற திரைப்படம். இது பொங்கல் பரிசா தரோம் எங்களுக்கு இந்த ரசிகர்களுக்கு பொறுத்தவங்க. அதுல அப்ப நிகழ்ச்சிகள், விதவிதமான நிகழ்ச்சிகள், எல்லாரும் பணம் பண்ணிட்டு இருக்கான். விவசாய பேரை வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்க. விவசாயியோட அழுகையில நீங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கீங்க. இது மேல எனக்கு சொல்றதுக்கு இல்ல. நீங்க போனா என்ன போனா என்னையா? உங்களுக்கு வேற குடி வைக்கணுமா நானு? இதெல்லாம் இருக்கு தம்பி, நீங்க போங்க, போய் உங்க கிராமத்தை பாருங்க. சொன்னாதான் புரியுமா? சொல்லிதான் தெரிஞ்சுக்கிறீங்களா? போய் பாருங்க உலக நாடுகள் என்ன நடக்குதுன்னு. நீங்க என்னைக்கு போய் இந்த உழவு தொழிலை லாபம் உள்ள தொழிலாக மாற்றி அந்த விவசாயத்தை கையில எடுக்கிறீங்களோ அதன் பிறகு கொண்டாடி பாருங்க அந்த பொங்கல் எவ்வளவு இருக்குது.